அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளில் தேவன் உங்களை ஒருத்தரை கொண்டு தான் உங்கள் குடும்பத்தை வாழ வைத்திருக்கிறார். என் குடும்பம் கர்த்தரையே நம்பி இருக்கிறது என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்படாதீங்க. எவ்வளவு பெரிய இருள் இருந்தாலும் ஒரு மெழுகுவத்தின் வெளிச்சத்தினால் அந்த இருள் மொத்தமாய் மறைந்து போகிறதை போல தேவனாகிய கர்த்தர் நீங்கள் கையிடும் வேலையை ஆசீர்வதித்து, நீங்கள் செய்கிற தொழிலை ஆசீர்வதித்து, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை எல்லாம் வெளிச்சமாக மாற்றப் போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? என் இருளை வெளிச்சமாக்குகிற தேவன் எனக்குள் அவர் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய கரம் என்மேல் இருக்கிறபடியினால் நான் நிச்சயமாக எல்லாவற்றையும் ஜெயிப்பேன் என்று சொல்லும். இயேசுவின் நாமத்தினால தானே ஜெயிக்க போகிறீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தானே உங்களை உயர்த்த போகிறார். நீர் உயர்த்துவீர், நீர் உயர்த்துவீர், நீர் உயர்த்துவீர், உம்முடைய நாமத்தினால் நான் உயர்வடைவேன் என்று சொல்லி கம்பீரித்து பாடுங்கள். கர்த்தர் உங்கள் நடுவில் பெரிய காரியங்களை செய்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். சர்வலோக அதிபதி உங்களோடு கூட இருக்கிறபடியினால் தேவ பிள்ளையே, ஒரே ஒருத்தரை அடையாளமாக தேவன் வச்சிருக்கிறாரா? கவலைப்படாதீங்க. அந்த அடையாளம் தான் கர்த்தருக்கு தேவை. நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக தாழ்ந்து பணிந்து, கர்த்தரே எல்லாமுமானவர் அப்பா, நீர் என் தலையை உயர்த்துவீர் என்று சொல்லி கர்த்தருக்கு முன்பாக காத்து கொண்டிருக்கிற உங்களை அவர் ஆசீர்வதித்து உயர்த்துவார். நிச்சயமாய் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் உயர்வடைவீர்கள் என்று நம்பிக்கையோடு கர்த்தரை ஆராதியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் வெளிச்சத்தை கொடுத்து ஆசீர்வதித்து சாட்சியாய் நிறுத்திவிட்டார். ஆமென்.